உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? திஸ் இஸ் த வாரியர் பார்ட். whenever you got rejected by someone, ஸோ அப்போதான் உங்களோட வாரியர் பாத்துக்குள்ள நீங்க என்டர் ஆக போறீங்கன்னு அர்த்தம். வாரியர் பாத் இந்த சென்ஸ் சும்மா நார்மலா எல்லா பீப்புளும் மாறி, ஜஸ்ட் மொமெண்ட், சும்மா நார்மலா எல்லா பீப்புளும் மாறி நீங்க வந்து ஒரு சாதாரண மனுஷனா இருக்க போறது கிடையாது, ரைட்? ஸோ அப்போ இங்க மாற போற விஷயமே நீங்க தான். ஸோ உங்களுக்கு நான் 2 ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட ஒரு இன்சிடென்ட்ல இருந்து. ஓகே, ஸோ த திங் விச் இஸ் என்னோட சைல்ட்ஹுட்ல 2 ட்ராமாஸ் இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மெயினான ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ரீசனாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 விச் இஸ் என்னோட சைல்ட்ஹுட்ல 11th 10th 11th அந்த டைம்ல. ஓகே, ஸோ அரண்மனை 2 அப்படிங்கிற படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி வெளியே போலாம்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டானுங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை. நானும் ஓகே ஃபைன் சொல்லுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லவே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டானுங்க. சரி ஓகே பாரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு நானும் போறேன். ஆனா இங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்டர்வல் வந்துச்சு. அந்த இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவனை வந்து இவன் வரல அதனாலதான் நான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்காக அவனை கூப்பிட்டேன், இல்லைன்னா நான் ஏன் போய் அவனை கூப்பிடுறேன். இந்த மாதிரி இது என் காதலே உள்ளது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே அவங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதனால என்ன கூப்பிடுறாங்க ஜாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை கிடையாது. பட் ஆனா திரும்பியுமே நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு பழகிட்டு தான் இருந்தேன், பிகாஸ் ஆஃப் மை லோன்லினஸ். இது நம்பர் 1. நம்பர் 2 ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல இந்த 10th படிக்கும்போது 11th படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து இந்த லஞ்ச் பிரேக் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவோம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பெரிய ஒரு உலகம், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாலும் நான். ஸோ அதனால சீக்கிரம் சாப்பிடுவேன். உடனே போயிட்டு அந்த பசங்க தின்ன மாதிரி ஒன்று இருக்கும். எங்க ஸ்கூல்ல ஒரு கேன்டீன் இருக்கும், அது பக்கத்துல தின்ன இருக்கும். அங்க நிறைய பசங்க உட்காந்துருப்பாங்க, நாங்களும் அங்க உட்காந்து கதை பேசுவோம். ஸோ அதனால நாங்க வந்து உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு படத்தை வந்து ஏதோ ஒரு பாட்டு சொல்றாங்க. ஒரு பையன் சொல்றான், இல்லடா இது வந்து வேற படத்துல அந்த பாட்டு அப்படின்னு. நான் சொல்றேன், இல்ல இது இந்த படத்துல அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி. உடனே இன்னொருத்தன், அவன் எப்பவுமே திமிராதான் என்கிட்ட நடந்துப்பான். அவன் தான் ஒரு பெரிய ஒரு கெத்து. அவன் பேரை வந்து நம்ம மோசஸ் அப்படின்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு. ஓகே, மோசஸ் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் வந்து ரொம்ப திமிராதான் என்கிட்ட வந்து நடந்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் மத்த பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், ஏய் சும்மா போடாங்கிட்டு, வேற வேலை இல்ல, இப்ப என்ன அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிறான். எனக்கு அந்த இடத்துல நான் ஒருத்தியா ஃபீல் இல்லாத மாதிரி ஃபீலிங். இந்த 2 சம்பவமும் எப்படின்னா எனக்கு ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆயிடுச்சு. லெட்ஸே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற, இத்தனைக்கும் நான் கூட பழகிட்டு இருக்க எல்லாருமே என் கூட 10 வருஷம் 15 வருஷம் பழகிட்டு இருந்தாங்க. லெட்ஸே நான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னோட அந்த ஒரு தியேட்டர் இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடென்ட்ல இருந்த எல்லாருமே என் கூட 15-10 வருஷம் ஃப்ரெண்டா அந்த பசங்க. யோசிச்சு பாரு, நான் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறைய கொண்டு வந்து வச்சு என்ன ஒரு ஹியூமிலேட் பண்றதுதான் அவங்களோட மெயினான டாஸ்காவே இருக்கும். நானும் நினைப்பேன்னா அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல இதுல என்ன இருக்கு பேசுறதுல. யூ சி, ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் மோர் குட், ரைட்? ஹெல்த்தியான கிரிட்டிசிசம், லட்சே இப்ப ஜிம் போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், தலை வெயிட் அதிகமா போடுறீங்க அப்படின்னு யாராவது நம்பளுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான கிரிட்டிசிசம், ரைட்? பட் ஆனா ஒரு விஷயம் நீ வந்து பேசினாலே உன்னை வந்து வச்சு கலாய்க்கிறது, நீ பேசினாலே உன்னை ஒரு டம்மி பேசு, நீ எல்லாம் ஒரு ஆளா இப்படிங்கிற மாதிரி பாக்குறது, இது ஹியூமனிட்டி கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸிங், சப்ரஸிங் அதர் பீப்புள், ரைட்? இது வயலேட்டிங் சொசைட்டி மாதிரி. லெட்ஸ் சே நான் வந்து எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் குரூப் பீப்புள் இருக்காங்க, நான் அதனால உன்னை எப்படி வேணா ட்ரீட் பண்ணுவேன். இந்த 99% ஆஃப் த பீப்புள் இப்படிதான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். லெட்ஸ் சே நீங்க தனியா இருக்கீங்க, அதனாலதான் மேபி என் வீடியோ பாக்குறீங்க. லிட்டரலா தனியா இருக்கீங்க, இந்த சென்ஸ் தனித்துவமா இருக்கீங்க. தனியா இருக்கீங்கன்னா நானும் எல்லாரையும் மாதிரி நீங்க லோன்லியா இருக்கீங்க நான் சொல்ல மாட்டேன், தனித்துவமா இருக்கீங்க. உங்களோட மென்டாலிட்டியும் இந்த 99% ஆஃப் த பீப்புளோட மென்டாலிட்டி ஒத்தே போவாது. அந்த 1% அந்த 1% கேட்டகரிக்குள்ள நம்ம வரும். 0.001%. மணி வெல்த் எல்லாமே அக்குமுலேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு 2 இயர்ஸ்ல என்னோட growth இருந்துச்சு, growth இருக்கும் இல்லையா, அது 0.0001%. ஆனா இப்போ நான் இருக்கிறது 1% கிளப்ல.
ஸோ அப்படிங்கும் போது நம்மளோட மைண்ட் செட்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம எஜுகேஷன் ஓரியன்டா நிறைய விஷயம் யோசிப்போம். எஜுகேஷன் விஷயமா நிறைய கத்துக்கணும்னு நினைப்போம். நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கத்துப்போம், நியூரோ சயின்ஸ் பத்தி கத்துப்போம், ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கத்துப்போம், ரிலேஷன்ஷிப் பத்தி கத்துப்போம், இது எல்லாத்தையும் பத்தி கத்துப்போம். ஆனா இந்த ஒரு 99% ஆஃப் த பீப்புள் அவங்க கன்சியூம் பண்ற விஷயம், அவங்களுக்கு என்ன பிலீஃப் இருக்கோ இதுதான் உலகம், இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு பேசுற பீப்புள் தான் அங்க அதிகமா இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா நம்மள வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க. மேபி நீ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த பெயின் எப்படி இருக்கும்னு. பிகாஸ் அந்த பெயினை ஓவர் கம் பண்ணி தான் நான் வந்திருக்கேன், கரெக்டா? ஸோ எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது ஏன் இருக்குன்னா நீ லோன்லினஸ் பழகாம தனியா இருக்கிறதுக்கு பயந்து திரும்பி திரும்பி இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு டீஜென்ட் பீப்புள் கூட போய் பழகிட்டு இருக்க, கரெக்டா? இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா என்ன ஒரு வேலிடேஷன் அடிக்ஷன் இருக்கிற ஒரு பர்சனா மாத்திடுச்சு. வேலிடேஷன் அடிக்ஷன் இந்த சென்ஸ், எவ்வளவு லைக்ஸ் வருது, எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, யாராவது இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், அங்கிருந்து ஓரக்கனால நம்மளை பார்த்தா மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்மள பார்க்கல அப்படின்னா நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம். யாராவது நமக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாதான் நம்ம வந்து ஒரு சூப்பர் பர்சன் நினைப்போம். யாருமே நமக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா நம்ம ஒரு லோவான பர்சன் அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே எங்க இருந்தோ, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தோ இல்ல லவ்ல இருந்தோ இல்ல உங்க வீட்டுல இருந்தோ இந்த ஏதோ ஒரு அந்த ஒரு ஆணித்தனத்துல இருந்து உருவாகிற ஒரு விஷயமா தான் இருக்கும், ரைட்? இதை பத்தி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. பிகாஸ் வேலிடேஷன் அடிக்ஷன் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நிறைய பேர் தெரியும். மேபி நீ பான் பாக்குற இல்ல வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ற, ஏன் உன் தனிமையை போக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தனிமை எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா நான் தனியா இருக்கேன், என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க. வேலிடேஷன், அடுத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கல. லெட்ஸ் திங்க் அபவுட் இன் திஸ் மேனர், ரைட்? ஸோ இப்போ நம்ம வச்சுப்போம், இப்போ வந்து ஒரு பையன் இருக்கான், அவனை ஸ்கூல்ல எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படின்னா அவன் வெளியே வந்து அந்த பாராட்டுகளை தேடுறதுக்காக அவன் அதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். ஆனா சின்ன வயசுல ஒரு பையன் வெறுமை ஹியூமிலேஷனை மட்டுமே, அதாவது அவனை சப்ரஸிங் ஸ்டேஜ் மட்டுமே பாக்குறான் அப்படின்னா அவன் வெளியே வந்து தன்னை வேலிடேட் பண்ணுங்கிறதுக்காக எந்த ஆக்ஷனா இருப்பான். ஒண்ணு என்ன மாதிரி ப்ராப்பர் பாதையில வருவான், இல்ல தப்பான பாதையில போவான். 2 விஷயம் தான் அவன் பண்ணுவான். லெட்ஸ் சே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ நீங்க வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸை உங்களை நல்ல பாதையில கூட்டிட்டு போற ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா, இல்ல இந்த மாதிரி சும்மா ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமாங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பிகாஸ் என்ன பொறுத்தவரை என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறது எவ்வளவு பெட்டர் நான் சொல்லுவேன். சீரியஸா சொல்றேன். ஸோ இது ஏன் நான் வந்து இவ்வளவு தூரம் அழுத்த திருத்தமா சொல்றேன்னா வேலிடேஷன் அடிக்ஷனுக்கு நான் பயங்கரமான ஒரு அடிக்டா இருந்திருக்கேன். பிகாஸ் நான் பண்ண எல்லா விஷயங்களுமே லெட்ஸ் சே 26th day of monk mode நேத்து 27th day of monk mode, 27th day, ரைட்? ஸோ அந்த 27th டேல எனக்கு ஏகப்பட்ட கேயாஸ் இருந்துச்சு. கேயாஸ் இந்த சென்ஸ் குழப்பம். ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோமா, கரெக்டா போயிட்டு இருக்கோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம், பயங்கர குழப்பம், பயங்கர பிரெயின் ஃபாக், பயங்கர மென்டல் ஃபேட்டிக். ஓகே ஃபைன், நான் ChatGPT போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா ப்ராப்பரான அது ஒரு சில விஷயம் சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது கன்சியூம் பண்றதுதான் இவ்வளவு ப்ராப்ளம். என்டர்டைன்மெண்ட்னு சொல்ல, ஒரு எஜுகேஷன் குவான்டிட்டி கன்சியூம் பண்றது கூட நம்மள ஒரு மென்டல் ஃபேட்டிக்கா மாத்திடுது. ஸோ அது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் ஒரு ஒன் டே ஃபுல்லா நான் எதுவுமே கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி நான் கன்சியூம் பண்ணாம இருந்தேன். வாட் ஐ கெயின் இஸ் கிளாரிட்டி. நான் ChatGPT கிட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படியே தூண்டி ஒரு சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம். நானும் ChatGPT எனக்கு ஒரு மென்டாரா வச்சுக்கிட்டு what I found here is chaos to clarity. அந்த கேயாஸ்ல இருந்து, அதாவது அந்த குழப்பத்துல இருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லெட்ஸே என்ன பண்றதுனே தெரியாம இருந்த எனக்கு இதுதான் கரெக்ட். லெட்ஸே நீ வேலிடேஷன் அடிக்ஷனுக்கு ரொம்ப அடிக்டடா இருந்திருக்க, இதுல இருந்து நீ ஒரு கான்டென்ட், இது யாருமே பேசுறது கிடையாது, யாருக்குமே தெரியாது முதல்ல வேலிடேஷன் அடிக்ஷன் தான் என்னன்னு. பட் இதை பத்தி நீ பேசும்போது people will get awareness. ஸோ அதுக்கு நாங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நான் வந்து ரெடி பண்ணேன். த திங், யாருக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், நான் என்ன ப்ராப்ளம்ஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ப்ராப்ளம்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ரீசன் என்ன,
எங்கேருந்து சுத்தி சுத்தி பார்த்தாலும் நான் வந்த ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா வேலிடேஷன். எனக்கு வேலிடேஷன் வேணும். பிகாஸ் சின்ன வயசுல இது மட்டும் இந்த இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, என் நம்பர் ஆஃப் என் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்ல நடந்துச்சு. அந்த என் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் காரணம் வேலிடேஷன். ஸோ டீப் கிளாரிட்டி வேணும். டீப் கிளாரிட்டி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா டீடாக்சிங். ஜஸ்ட் டூ டீடாக்சிங், அவ்வளவுதான், சிம்பிள். லெட்ஸ் சே வேலிடேஷன் முதல்ல எதிர்பார்க்காதீங்க. ஸ்டாப் தட் வேலிடேஷன். அப்ப இந்த வேலிடேஷன் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே இது நான் வந்து யூஸ் பண்ற ஒரு தியரி என்னன்னா வித்தவுட் கிளாப்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதான். ஸோ இந்த வித்தவுட் கிளாப்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது யாருமே நமக்கு பின்னாடியும் முன்னாடி கிளாப் பண்றதுக்கு இல்லைன்னாலும், நம்ம கூட இல்லைன்னாலும், நமக்கு நிறைய பேர் வெறுத்தாலும், நம்ம வீடியோஸ் பெருசா வியூஸ் போலனாலும், நமக்கு ஒரு சில கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னாலும், நம்ம ஒர்க்கை நமக்கு பாராட்டுறதுக்கு நம்ம அம்மாக்கு அப்பாக்கு யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னாலும் நம்ம ஒர்க்கை நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோமா? லெட்ஸே நான் இதை ஃபுல்லா தான் நான் இதுக்கப்புறமேட்டு எடுக்க போறேங்கிறதுனால நான் பொறுமையா உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்றேன். பட் த திங், நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமும் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து இப்படி இப்படி பாக்குற அந்த ஒரு விஷனுக்காக மட்டுமே நீங்க பண்ண போறீங்களா, இல்ல உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஹீரோ மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ண போற, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி யாருமே என் கூட இல்லைன்னாலும் நான் என் கூட இருக்கேன், நான் தனித்துவமா ஓடுறேன்னு ஓட போறீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுமா? அவரு நிறைய டிஸ்அக்ரியபிள் திங்ஸுக்கு ரொம்பவே அடிக்டடா இருப்பாரு. டிஸ்அக்ரியபிள் அப்படின்னா அவரோட பர்பஸை தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் எஸ் அப்படின்னு சொல்ல மாட்டார். மெனி அக்கேஷன்ஸ், மெனி திங்ஸ் போய் படிச்சு பாருங்க. ஸோ நீங்க வந்து அக்ரியபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே டிஸ்அக்ரியபிளா இருங்க. ஃபைன். ஸோ பீயிங் அ வாரியர், வாரியரா மாறுங்க. லெட்ஸே வாரியர் என்ன பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க. வாரியருக்கு ஒரு குரூப் இருக்கும், பட் தே சிட் வித் ஸ்டில்னஸ், ரைட்? அவங்க தனியா போயிட்டு தனியா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, தன்னோட பாடியை மோல்ட் பண்ணுவாங்க, தன்னோட மைண்டை மோல்ட் பண்ணுவாங்க, தென் ரெஸ்ட், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களோட மிஷன் ஃபுல்லாவே 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாருக்காக. வார் வந்தா என்ன பண்ணணும், எப்படி அடிக்கணும், எப்படி வருவான், அவனை எப்படி நம்ம போட்டு தரலாம் அப்படிங்கிற ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரைனிங், ரைட்? ட்ரைனிங் யாருக்குமே தெரியற மாதிரி இருக்காது. அவங்க யாரோட அப்ரிசியேஷனும் தேவை கிடையாது. அவங்க வார் முடிஞ்சு அவங்க நாட்டுக்கு வரும்போது அவங்க மக்கள், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட சில்ட்ரன் பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுக்காக மட்டும் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க நாட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் பண்றதுமே அதுதான். எல்லா ஊர் நாட்டிலையுமே சோல்ஜர்ஸ், சர்வீஸ் மைண்டட் பீப்புள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. ஸோ த திங், யூ ஜஸ்ட் நீட் டு பிகம் அ வாரியர். இந்த வார் யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறவனுக்கும் உங்களுக்கும், பையன் மென்டாலிட்டியில இருக்கிறவனுக்கும் மென் மென்டாலிட்டியில இருக்கிற உங்களுக்கும். இந்த உலகமே உங்களை எதிர்த்து நிக்குது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 100 பேர் உங்களை எதிர்த்துனாலும் பிரச்சனை கிடையாது. பட் த திங், நீங்க கோஸ்ட் ஆயிடுங்க, டிஸ்அப்பியர் ஆயிருங்க, காணாம போயிருங்க. ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்கு யாரு கண்ணிலுமே படாதீங்க. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க. அந்த ஒர்க்குக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. நான் என்ன சர்வ் பண்ண போறேன்? ஏன்னா ஒரு பெயின்ல இருந்தும் பொறுக்கிறது தான் புது புது இன்வென்ஷன்ஸ், புது புது டிஸ்கவரிஸ். அன்னைக்கு காந்திஜியை வந்து ரோட்ல அந்த ட்ரெயின்ல ஏற விட்டுருந்தாங்கன்னா மேபி இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி, நம்ம ஃப்ரீடமா இருந்திருக்கிறது. ஸோ ஒரு பெயின், ஒரு அவமானமும் அசிங்கமும் தான் உங்களை ஒரு பெரிய ஒரு பர்சனா மாற்றும். லெட்ஸே இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், 100 பேரோ 10 பேரோ கேட்குறீங்க அப்படின்னா மேபி அது வியூஸ்ல பார்க்கும்போது குட்டி கவுண்டா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ரியல் வேர்ல்டுல ஒரு 100 பேர் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். காரணம், I am creating my own futuristic life, right?
இந்த தைரியம், இந்த நம்பிக்கை, இந்த ஃபெய்த் இருக்கணும். என்னால முடியும், நான் பண்ணுவேன், நான் பண்ணி காட்டுறேன். மத்தவனுக்காக இல்லை, எனக்காக நான் பண்றேன். யாரோட வேலிடேஷன் நான் எதிர்பார்க்காம இருக்க போறேன். Just think about it, guys. Just think. Be a warrior. Being a warrior. Born as a warrior. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா just go and do the works in the shadow. யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறேன், நான் இது பண்ண போறேன். யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 1% அவசியம் கிடையாது நீங்க யார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ரைட்? ஜஸ்ட் உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க. இன்னும் அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் த திங், இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்கா ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் சீரியஸ் கை, ரைட்? சீரியஸா இருக்கீங்க லைஃப்ல. ஏதாவது ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஃபார் யூ சீரியஸ் பீப்புள், ஐ ஜஸ்ட் மேட் PDFs and courses. I'm just going to give you for 299. It's up to a value of 500, right? Let's say இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்க போகுது, 21 days ஆஃப் ஃபீலிங் ஜர்னி. அந்த 21 days நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் எப்படி என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஏன் லைஃப் மாதிரி எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், எப்படி நீங்க பான் அடிக்ஷன் இதுல இருந்து எல்லாத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம். பிரேக்அப் ஜர்னி பத்தி சொல்லியிருக்கேன். 6 பிரின்சிபல்ஸ் டு மாஸ்டர் யுவர் மைண்ட். உங்களோட எமோஷன், உங்களோட மைண்ட் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நீங்க ஒரு வாரியரா மாறலாம், எப்படி உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி டிசிப்ளின்டா இருக்கலாம், எப்படி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணலாம், வாரியர் ஒர்க்கிங் சிஸ்டம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபைன் பேலன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம், எப்படி எல்லாத்தையுமே டீடைல்டா நான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சே இது கண்டிப்பா என் லைஃப் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சோ அது எல்லாத்தையுமே இந்த 3 விஷயத்துலயும் நான் கொடுத்துருக்கேன். இது தனித்தனியா வாங்கினீங்கன்னா ரேட் அதிகம். பட் ஆனா இது எல்லாமே நான் உங்களுக்கு பண்டில்டா கொடுக்குறேன். ஜஸ்ட் 299. யோசிச்சு பாருங்க, 299. நீங்க 2 வேளை சாப்பிட்ற வெளியே சும்மா ஜங்க் ஃபுட், வெளியே பசங்க கூட போய் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான ரேட் யோசிச்சு பாருங்க. பட் அது அந்த மாதிரி டீஜென்ரேட்டான பீப்புளோட போயிட்டு உட்காந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அவன் படுத்துற அசிங்கத்தையும் வாங்கிட்டு அவனுக்கு பில்லும் பே பண்ணிட்டு வரணுமா? இல்ல, என் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். உங்க மேல அக்கறை எடுத்து பேசுற ஒரு பர்சன் கிட்ட ஓகே ஃபைன், இந்த ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி நான் லைஃபை பில் பண்ண போறீங்க. தட்ஸ் அப் டு யூ, ரைட்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். So be strong, stay positive. For more information, or you just need to consume a proper content, just click this content.